இளங்கோவன் அவர்களின் மறைவு எனக்கு மிகுந்த அதிர்ச்சியை அளிக்கிறது. நான் ஒரு கற்பனை செய்கிறேன். அவர் இன்னைக்கு உயிரோடு இருந்திருந்தா எங்களை போன்றவர்கள் இங்கே வந்தால் கிண்டல் தான் செஞ்சிருப்பார். அந்த அளவிற்கு ஒரு நேர்மறையாக வெளிப்படையாக பேசக்கூடியவர். என்னை பொறுத்தமட்டில் ஒரு சகோதரியாகத்தான் அவர் பாவித்திருந்தார். என்னை பார்த்தா ஒருமையில் தான் பேசுவார். அந்த அளவுக்கு என்கிட்ட உரிமை எடுத்துக்கொள்வார். நான் ரொம்ப சின்ன வயதிலிருந்து அறிமுகமான ஒரு தலைவர். பெரியாரின் பேரனாக இருந்து பெரியவர் காமராஜரை தழுவி வந்தவர். இது பெரியாரின் கொள்கையிலிருந்து குடும்பத்திலிருந்து காங்கிரஸ் இயக்கத்திற்கு பெரியவர் காமராஜரை பின்பற்றி வந்தவர். ஒரு எந்த விமர்சனம் என்றாலும் அதை பற்றி கவலைப்படாமல் வெளிப்படையாக எடுத்து சொல்பவர். அதனால தான் சொன்னேன், ஒருவேளை இன்னைக்கு உயிரோடு பார்த்துருந்தானே ஏதோ ஒரு விமர்சனம் சொல்லியிருப்பார். ஆக அந்த அளவிற்கு வெளிப்படையாக இயற்கையாக செயற்கை இல்லாமல் பேசக்கூடிய ஒரு தலைவர். தமிழக காங்கிரஸ் தலைவராக, சட்டமன்ற உறுப்பினராக, பாராளுமன்ற உறுப்பினராக, மந்திரியாக எல்லா விதத்திலும் சிறந்த சேவையாற்றியவர். இது அந்த இயக்கத்திற்கு என்றில்லை, தமிழக அரசியலிலேயே ஒரு இயற்கையான தலைவரை நாம் இழந்திருக்கிறோம். அவரது குடும்பத்திற்கு எனது ஆறுதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.